மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லத்தில் மார்பளவு சிலையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடி இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றினார். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என போற்றப்பட்ட ராமலிங்கம் பிள்ளை 1888 ஆண்டு அக்டோபர் 19 நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தார். சிறு வயதில் ராமலிங்கம் பிள்ளை படிப்பை விட ஓவியம் வரைவதில் வல்லவராக விளங்கினார். திருச்சி கல்லூரியில் BA படித்தார். படிப்பை விட இலக்கியத்தில் நாட்டம் கொண்ட ராமலிங்கம் பிள்ளை கிட்டப்பா நாடகங்களுக்கு பாட்டு எழுதி கொடுத்தார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்தார். 1932 நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு 1 வருடம் சிறை தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கவிஞரின் நாட்டுப்பற்றை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவரை முதல் அரசவை கவிஞராக நியமித்தது. மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியது. 40க்கும் மேற்பட்ட நாவல்கள், கவிதை தொகுப்பு, நாடகங்கள் எழுதியிருக்கிறார். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையின் படைப்புகள் தமிழ்நாடு அரசால் 1998 நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. சென்னை அரசு தலைமை செயலக 10 மாடி கட்டடத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என பெயர் சூட்டி அவருக்கு பெருமை சேர்த்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு அரசு கவிஞர் வாழ்ந்த நாமக்கல் இல்லத்தை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லமாக ஆக்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லத்தில் நாமக்கல் கவிஞரின் மார்பளவு சிலையினை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் 96,75,49,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வகங்கள், கலையரங்கம், விருந்தினர் மாளிகை, உடற்பயிற்சி கூடம், அணுகு சாலை, விடுதிகள், பணிமனைகள், கழிவறை தொகுதிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான கட்டடம் போன்ற பல்வேறு கட்டடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக உள்ள நமது தமிழ்நாடு வலிமையான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் 21 பணிகளுக்காக மொத்தம் 96,75,49,000 ரூபாய் செலவில் 2 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை கட்டடங்கள், 80 கூடுதல் வகுப்பறைகள், 41 ஆய்வகங்கள், பணிமனை கட்டடங்கள், கலையரங்கம், உடற்பயிற்சி கூடம், அணுகுசாலை, கருத்தரங்க கூடம், மாநாடு மண்டபம் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான விடுதி கட்டடங்கள் போன்ற அத்தியாவசிய கட்டடங்களை கட்டியுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் இக்கட்டடங்களை திறந்து வைக்கின்றார். மாணவர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் சென்னை காமராசர் சாலையில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள், காந்தியடிகள் காவலர் பதக்கம், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், டாக்டர் நாராயணசாமி நாயுடு வேளாண்மை விருது, முதலமைச்சரின் சிறப்பு விருது, சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சரின் கோப்பைகள் ஆகிய பதக்கங்களையும் கோப்பைகளையும் பெற்றவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்.
நாள் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் ஆகியோர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், 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 புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு, தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், 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 சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகளை நடத்த வருகிறார்கள் ஸ்டெல்லா மேரி கல்லூரி மாணவிகள். The students of Stella Maris College are here to present a dance performance. தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். राम राम साडी म्हटल्यार कळी नमका सावले मना गो बिठर साडी म्हटल्यार कळी नमका सावले मना गो बिठर सावले मना गो बिठर सावले मना गो सावले मना गो बिठर सावले मना गो हागे बिठो
आगे भी अरे आगे भी अरे आगे भी चिचिन्ना 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 मी सगळे आदिवासी ओंकार आगमन சென்னை காமராசர் சாலையில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் ஆகியோர் பல்வேறு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை விளக்கி அணிவகுத்து வந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பினை பார்வையிட்டார்கள்.